கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ரோமர் 1 அதிகாரம் 28 முதல் 32 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்கும் போது கேடான சிந்தனை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 1 அதிகாரம் 28 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. 29 32 ஆகிய வசனங்களை தியானிக்கும் போது கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுக்கும் போது என்ன ஆபத்துல இருப்பாங்க, அவருடைய சிந்தனையில எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 28 வசனத்திலே தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால். இப்போ கடைசி காலத்துல தான் நம்ம வாழ்றோம். நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருந்தால் ஆசீர்வாதம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனை காரியங்கள் தொடருது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா சில குடும்பத்துல நீங்க எப்படி யோசிப்பீங்க அப்படின்னா, நாலாம் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் எப்படிப்பட்டவன்னு தெரியும், ஆனா அதை விட்டுட்டு மற்றது எல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க நம்பி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால், அப்ப அவங்க இதயத்துக்குள்ள வேற ஏதோ ஒரு காரியம் உள்ள வந்திருக்கும். அதனாலதான் நிறைய பிரச்சனை, நிறைய வீட்டுக்குள்ள ஒரு குடும்பத்துல எப்ப பிரச்சனை ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவையில்லாம உட்கார்ந்து பல காரியங்களை யோசித்துட்டு இருப்பாங்க. மனதில்லாதிருந்தபடியால் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது தேவனுடைய தண்டனை அங்கு வெளிப்படுகிறது. தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, தேவன் எப்படிப்பட்டவர், இன்னும் அவரை எப்படி அறிந்து கொள்ளணும். இப்ப சில குடும்பத்துல இப்ப அதை யோசிக்கலாம் நேரம் இருக்காது. ஆனால் உலகத்துல ஏதோ ஒரு காரியத்துல குறித்து வேதனை, துக்கம், அவங்க அதை உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் தேவனை அறிந்து கொண்டால் அப்படியே வாழ்ந்துடணும். சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணிடுவாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசித்துருவாங்க. உலகத்துக்குள்ள போகும்போது அங்க போய் சிக்கி கொள்வாங்க. அதை ஏன் நம்ம கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால், அந்த ஒரு வேர்டு ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால். அப்ப அவங்க இதயத்துக்குள்ள வேற என்னமோ ஒன்று வச்சிருக்கிறாங்க. தேவனை அறிந்து கொண்ட பிள்ளைகள் தான், அதுக்கப்புறம் தேவனை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாமல் வேற ஏதோ ஒன்று யோசித்துட்டு இருப்பாங்க. தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தனை அப்படின்னாலே ஆபத்து, பிரச்சனை. கேடு அப்படின்னாலே அழிஞ்சு போயிரும். கேடான சிந்தனைக்கு, சிந்தனையில கேடான சிந்தனை வந்துட்டு என்ன ஆகும், தேவையில்லாம உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. நைட் நேரத்துல சில குடும்பத்துல வீட்டுல என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது கேடான சிந்தனையா இருக்கும், வெளியே தெரியாது. ஏன்னா சில குடும்பத்துலாம் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர, தேவனை அறிந்து
தேவன் எப்படிப்பட்டவர், அவருக்கு எப்படி மகிமை செலுத்தணும், எப்படி ஸ்தோத்திரம் செலுத்தணும், அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. என் வாழ்க்கையில எனக்கு இப்படி நடந்துட்டு அப்படி சொல்லி புலம்பிட்டே இருக்கும். இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுடைய அதை மட்டும்தான் யோசிப்பாங்களே தவிர, நான் தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், இன்னும் எப்படி வாழணும், இன்னும் என்ன செய்யணும், அதெல்லாம் விட்டுட்டு வெளியில வந்துருவாங்க. அதை நம்ம எக்ஸாம்பிள் எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, இப்ப நான்லாம் கம்பெனில வேலை பார்த்துருக்கேன், ஆபீஸ்ல வேலை பார்த்துருக்கேன். ஒரு கம்பெனில வேலை பார்க்கும்போது அவங்க சொன்ன அந்த 8 மணி நேரம் 10 மணி நேரம் அவங்க என்ன வேலை செய்ய சொல்றாங்களோ அதை மட்டும் செஞ்சா மட்டும்தான் அடுத்த மாசம் சேலரி. அப்படி இல்லைன்னா சேலரி இல்லை. உள்ள போனதுக்கு அப்புறம் பஞ்சிங், அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், அவங்க சொன்ன இடத்துல தான் நிக்கணும், அவங்க சொன்னபடி தான் வேலை செய்யணும். அது ஆபீஸா இருந்தாலும் சரி, கம்பெனி இருந்தாலும் சரி, தேவையில்லாம பேசக்கூடாது. அப்படிலாம் ஒரு மாசம் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த மாசம் சேலரி. சம்பளம் கொடுக்குற இடத்துலயே இவ்வளவு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் தேவனிடத்துல இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு எப்படி இருக்கணும், அதையும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்ல. இப்ப நானே இருக்கேன், என் சிந்தனைக்குள்ளே இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் தான் யோசித்து பார்க்கணும். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் நம்ம நார்மலா யோசிச்சு பார்ப்போமே. ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் செய்தி கேட்குறீங்க, கர்த்தருடைய கிருபையினாலே சாட்சிகள் வந்து கொண்டிருக்கு. இந்த பூமியிலே சாட்சிகள் வந்து கொண்டிருக்கு. முடிவிலே நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள இருக்கும். பாவம் செய்யற ஆத்துமா சாகும். ஒரு மனுஷன் மனம் திரும்பினால் ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கப்பா, அந்த பாவத்துல விழுந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே தூக்கி எடுக்கிறாரு. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்தால் நித்திய ஜீவன். ஆனால் இந்த ஊடையில உள்ள ஒரு வாழ்க்கை, இந்த பூமியில் உள்ள ஒரு வாழ்க்கை, கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு காரியம் இருக்கா? அதை நம்ம தான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் அதை மட்டும்தான் இன்னைக்கு சில குடும்பத்துல செய்ய மாட்டாங்க. அதை விட்டுட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கீழே அதுக்குள்ள எல்லா ஆன்சர் உள்ள வரும். கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார்னு போட்டிருக்குல்ல, அந்த வேர்டு நீங்க நான் ஸ்கிரீன்ல நிப்பாட்டி வச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். அதுக்கு கீழே தான் 23 பாயிண்ட் வருது. 23 பாயிண்ட்ல அது அவ்வளோ ஆபத்தா இருக்கும். அதையும் நான் சொல்றேன், ஒரு பாயிண்டா சொல்றேன், கவனிங்க. அதுல நம்ம தலைப்பு எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். அதுல முதல் பாயிண்ட், உங்க வீட்டுல சப்போஸ் கையில பைபிள் இருந்துச்சுன்னா நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 29 32 ஆகிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுல 208வது பக்கம். கையில பைபிள் தான் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்டா தியானிப்போம். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில என்ன பிரச்சனை முதல்ல வருது? ஒரு பக்கம் பார்த்தா கேடான சிந்தனை அப்படிங்கிறது, இன்னொரு பக்கம் பார்த்தா தகாதவைகளை செய்யும்படி. அப்ப 2 பாயிண்ட் வருது. தகாதவைகளை செய்யும்படி, இன்னொரு பக்கம் பார்த்தா கேடான சிந்தனை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தகாதவைகளை செய்யும் போது அந்த இடத்துல பிசாசு ஆட்டோமேட்டிக்கா வந்துருவான். 2வது, கேடான சிந்தனை இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பிசாசு வந்துருவான். அதை ஏன் பிசாசு வந்துருவான்னு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா,
ஒரு மனுஷன் தேவனை அறிந்து கொண்ட பின்பு அவரை பற்றி கொண்டிருக்க மனதில்லாமல் இருக்கிறபடினால்தான் இந்த பிரச்சனைகள்லாம் உள்ள வருது. ஒண்ணு இல்ல, என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை கர்த்தர் தான் வழி நடத்துறார், எனக்கு கர்த்தர் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பி கர்த்தருக்காக வாழ்ந்தால் அந்த குடும்பத்திலே கர்த்தர் கூட இருப்பார். ஆனால் சில குடும்பத்திலே தேவனையும் நம்புவாங்க, மனுஷனையும் நம்புவாங்க. தேவனை சார்ந்து இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா மனுஷனை சார்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டு இருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா ஒப்பு கொடுத்து முடிச்சிட்டாரு. மூணாவது பாயிண்ட் என்னன்னா ஒப்பு கொடுத்து முடிச்சிட்டாரு. அதுலதான் நம்ம தியானிக்கிறோம். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அநியாயம் அதிகமா இருக்கா, தண்டனையில இருக்கிறாங்கன்னு அர்த்தம். தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப சகலவிதமான அநியாயம் ஒரு குடும்பத்துக்குள்ள நடந்துட்டு இருக்கா, கேடான சிந்தனையில இருக்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் வேசித்தனம். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது வேசித்தனத்துல போய் சிக்கி விட்டுறான். ஏன்னா சில குடும்பத்திலே 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றீங்களா, வாழ்றோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சுனாலே நம்மை நாமே அறிந்து கொள்ள முடியும். நானா இருந்தாலும் செய்தி எனக்கும் சேர்த்து. சகலவித அநியாயம், சகலவித அநியாயத்தினாலும் அப்படின்னாலே கர்த்தருடைய பிள்ளைகள் நியாயமா இருக்கணும். அநியாயம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல உள்ள பிசாசு என்டர் ஆயிடுவான். ரெண்டாவது வேசித்தனம், வேசித்தனம் இருக்கிற இடத்துல அங்க பிசாசு உள்ள என்டர் ஆயிடுவான். மூணாவது துரோகத்தினாலும், நம்பிக்கைக்கு எதிரான நடவடிக்கை என்று எழுதப்பட்டிருக்கு. துரோகத்திலும் சில குடும்பத்துல நம்பிக்கை துரோகம் நடந்தது. நான் நம்பி நம்பி வாழ்ந்துட்டு இருந்தேன், என்னை அவங்க ஏமாத்திட்டாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க. பொருளாசை, பொருளாசை அப்படின்னாலே விக்கிரகத்துக்கு ஒப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்ப சில குடும்பத்திலே அப்படியும் சிக்கி கொள்வாங்க. குரோதத்தினாலும் நிறையப்பட்டு சில குடும்பத்துல எப்பவும் பார்த்தாலும் கோபம், எப்பவும் பார்த்தாலும் கோபம். அப்ப சில குடும்பத்துல எதுல போய் சிக்கி கொள்வாங்க, கோபத்துல போய் சிக்கி கொள்வாங்க. அப்ப அப்படி இருந்தாலும் பிரச்சனை உள்ள வந்துட்டு அர்த்தம். குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, கோபத்தினாலும் நிறையப்பட்டு, பொறாமையினாலும் சில குடும்பத்துல பொறாமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது எல்லாமே என்ன செக்ஷன் அப்படின்னா, தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். அதுக்கப்புறம் கொலையினாலும், அன்பு கூறல அப்படின்னு சொன்னாலே கொலை பாதகன், மனுஷ கொலை பாதகன் என்று எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்திலே அப்படி போய் சிக்கி கொள்றாங்க. ஏன்னா அன்பு கூற முடியாது. இப்ப சில குடும்பத்துல இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, கோவப்பட்டுருவாங்க, அன்பு கூற முடியாது. சில குடும்பத்துல வைராக்கியம், எரிச்சல், கசப்பு, கோபம் சொல்லி பல வருஷமா ஒரு ஆடு உள்ள வச்சிருப்பாங்க. அவங்களால பார்த்தா நிம்மதியா வாழ முடியாது. கொலையினாலும், அப்ப அன்பு கூறலனாலே மனுஷ கொலை பாதகன் என்று எழுதப்பட்டிருக்கு. அடுத்தாப்புல வாக்குவாதத்தினாலும் தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க. சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, தர்க்கம், எதை எடுத்தாலும் தர்க்கம், தர்க்கம், தர்க்கம். வாக்குவாதத்தினாலும் என்று எழுதப்பட்டிருக்கு. வஞ்சகத்தினாலும் சில குடும்பத்திலே மோசம், தந்திரம், பொய், இது மட்டும்தான் உள்ள இருக்கும். நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, காலையில இருந்து ராத்திரி வரையே பொய் பேசுவாங்க, தந்திரமா இருப்பாங்க, ஏமாத்துவாங்க, மோசம் போக்குவாங்க. வஞ்சகத்தினாலும், அதுக்கப்புறம் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், வம்புகளினாலும் நிறைந்தவர்கள். வம்பு பேசிட்டே இருப்பாங்க. வம்பு, வாயை திறந்தாலே ஒன்லி வம்பு மட்டும்தான் வரும். வம்புகளினாலும்
அடுத்தாப்புல புறங்குறியருமாய் பக்கத்து வீட்டில் உள்ள தேவையில்லாத காரியத்துல எடுத்து தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்க. புறங்குறியருமாய் அவதூறு பண்ணியவர்களுமாய் கெட்ட செய்தியை பரப்பிட்டே இருப்பாங்க. பழித்து பேசிட்டே இருப்பாங்க, தேவையில்லாம பேசிட்டே இருப்பாங்க. தேவ பகைஞருமாய் சில குடும்பத்துல அப்படியும் காணப்படும். துரக்கிருதம் பண்ணியவர்களுமாய் கெட்ட நடவடிக்கை முரடர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அகந்தை உள்ளவர்களுமாய் தற்பெருமை. சில குடும்பத்திலே அகந்தையோடு இருப்பாங்க, தற்பெருமையோடு இருப்பாங்க. வீம்புக்காரருமாய் பிடிவாதம் வலுக்கட்டாயமா இருப்பாங்க. அவங்க சொன்னதான் கரெக்ட், அவங்க சொன்னது மட்டும்தான் செய்யணும், பிடிவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில குடும்பம் ஏன் பிரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிடிவாதம், பயங்கர பிடிவாதம் இருக்கும். வலுக்கட்டாயமா நான் சொன்னதான் கரெக்ட்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வீம்புக்காரருமாய் இப்படி நிறைய குடும்பத்துல காணப்படும். பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய். பொல்லாதவைகளை யோசித்து அப்படின்னாலே அந்த இடத்துல பிசாசு உடனே உள்ள வந்துருவான். பொல்லாதவைகளை யோசிக்கும் போது பிசாசு உள்ள வந்துருவான். பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் இருப்பார்கள். இப்ப சில குடும்பத்துல பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களும் இந்த லிஸ்ட்ல உள்ள வராங்க. உணர்வு இல்லாதவர்களுமாய் இருப்பார்கள். உணர்வு இருக்காது. உணர்வு இல்லாதவர்களுமாய் அடுத்தாப்புல உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ அந்த உடன்படிக்கைக்கு நம்ம மீறும் போது அந்த இடத்துல சத்துரு உள்ள வந்துருதான். என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன்பா. எல்லா வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படியணும், எல்லா வசனத்தையும் நம்ம தியானிக்கணும், இரவு மூலமா வேதத்தை தியானிக்கணும், அதன்படி நடக்கணும். 24 மணி நேரம் நம்மளோட வாழ்க்கையில் எத்தனை % சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும், என்னையும் சேர்த்தான். ஏன்னா ஒரு மனுஷன் தேவனோட வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியா. அப்படி ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலே மனதில்லாம இருந்துச்சு அப்படின்னா தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய் இருப்பார். அன்பே இருக்காது, சுபாவ அன்பே இருக்காது, தனக்காக மட்டும்தான் வாழ்வாங்க. இயல்பாக காணப்படும் அன்பு இல்லாதவன் என்று எழுதப்பட்டிருக்கு. சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய் இயல்பாக காணப்படும் அன்பு இல்லாதவன். இன்னைக்கு சில குடும்பத்துல என்ன நடக்கு, அவங்க எது சொல்றாங்களோ அதை பிடிவாதமா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்றதுதான் கரெக்ட், வலுக்கட்டாயமா பேசிட்டு இருப்பாங்க. இயல்பாக காணப்படும் அன்பு இல்லாதவன். இணங்காதவர்களுமாய் என்று எழுதப்பட்டிருக்கு. இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இரக்கம் இல்லாத ஒரு சுபாவம் இருக்கும். தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட ஜனங்களை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த 23 பாயிண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சகலவித அநியாயம், வேசித்தனம், பொருளாசை, கோபம், பொறாமை, அன்புக்குறா சுபாவம், தர்க்கம் என்ற ஒரு குணம், தந்திரம், வம்பு, தேவையில்லாம புறம்பூறிட்டு இருப்பாங்க, அவதூறு உள்ள கேரக்டர், தேவ பகைஞருமாய், கெட்ட நடவடிக்கை, தற்பெருமை, பிடிவாதம், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவருமாய் இருப்பார்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவருமாய் இருப்பார்கள். உணர்வு இல்லாதவங்களா இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடப்பாங்க. சுபாவ அன்பு இல்லாதவர்களா இருப்பாங்க. இணங்காதவர்களா இருப்பாங்க. இரக்கம் இல்லாதவர்களா இருப்பாங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரர்களாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்யறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவருமாய் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு.
இன்னைக்கு இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது ஆசீர்வாதம். தேவனை அறிந்தும் சில குடும்பத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுறாங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகமான பிரச்சனைகள். அப்படிலாம் இருக்கும்போது தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ அர்ப்பணிப்போம். இரவு நேரத்துக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வருஷத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன குறை இருந்துச்சோ அந்த குறைகளை மன்னிச்சிருங்கப்பா. எங்க பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் கேட்டாங்களோ உங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துங்க. எங்களுடைய ஆவி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட்டு ட்ராவலிங் இருக்காங்க, நைட் நேரத்தில் வேறு நாட்டிலேருந்து ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் பலவீனத்தோடு மரண தருவாயில் எத்தனையோ குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கட்டளிடுங்க. கற்பத்துணிக்கா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி ஆசுவீங்க. மாசமாக இருக்காங்க, தாயமொழி மாசுவீங்க, டெலிவரி பண்ணுறாங்க. பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்னெல்லாம் குறை இருக்கும் எல்லாவற்றின் குறைகளும் மன்னித்து ஆசுவீங்க. யாரெல்லாம் டைவர்ஸ் பிரச்சனைக்கு அப்பா பல உபத்திரத்து மத்தியில் போயிட்டுருக்காங்களோ அந்த குடும்பம் இணைந்து வழக்கத்தை கிருபை செய்யுங்க. பரிசுத்தமில் ஓய்வு நாள் ஆலயத்துக்கு புறவடக்கத்தை கிருபை செய்யுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசுவீங்க. தேவனர்கள் எப்போ மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்துக்கணும் எல்லா குடும்பத்தையும் கத்திர ஆசுவீங்க. உங்கள் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கணும். குறைகள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து சமாதானத்தை தந்து ஆசுவீங்க. கடன் பிரச்சனை எந்தெந்த குடும்பத்தில் கஷ்டப்பட்டாங்களோ அந்த கடனை அடைக்க ஒரு வழி தரங்க, ஒரு வாசல் தரங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்திர ஆசுவீங்க. அதிகாலவில் நம்முடைய சமூகத்தில் கண் விழிக்க கத்த கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்தணும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். இந்த நாள் முழுவதும் எல்லா காலத்திலும் பாதத்தை கிருபைக்கா நன்றி நன்றி. மீதானவர்கள் நீங்கள் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. கிறிஸ்துவின் மாணவர்களே, எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.